ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சீரகம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு, மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரத்தம் சேர்த்துக்கலாம். ரத்தம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உறைஞ்சி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கரண்டிலேயே இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னாலே அது வந்து நல்லா பொடிஞ்சிரும். கையில் நீங்கள் போட்டு பிணையணும்லாம் அவசியம் இல்லை. அந்த மாதிரி செய்ய வேணாம், இப்படி செஞ்சுக்கலாம். ஸோ போட்டு இந்த மாதிரி முட்டை மாதிரி தான் இது வந்து குக்காருக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. பாருங்கள், முட்டை பொடி மாஸ் மாதிரி ஈஸியாக பிடிச்சி விட்றலாம் நம்ம கரண்டிலேயே. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே ரத்தம் நல்லா குக் ஆகிடும். ரத்த பொரியலுக்கு எப்போவுமே உப்பு வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடையிலே வந்துட்டு ஆல்ரெடி உப்பு போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சிலது உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு கடைசியாக உப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.